على النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அன்புள்ள பெருமக்களே, தாய்மார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்று சாதாரண போல் இன்று ஒரு அரை மணி நேரம் பயான் நடப்பதாக அறிவித்தவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் இன்று பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நீ அதை தட்டுறது வந்து சரி அப்படின்னு வந்து இன்ஷா அல்லாஹ் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுவதை நன்றாக கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதலாவதாக மனிதனுக்கு தேவை ஈமான். முதலாவதாக மனிதனுக்கு ஈமான் தேவை. ஈமான் இல்லை என்றால் அவனுடைய எந்த அமலும் நிறைவேறாது, பிரயோஜனப்படாது. காவர்களுடைய அமலை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எத்தனையோ உதாரணங்கள் சொல்லுவீங்க. பெரிய சாம்பல் போல உரமான காத்தடிச்சால் என்ன செய்யும்? சாம்பல் ஒண்ணு கூட பாக்கி இருக்காது. இது போல ஈமான் இல்லாதவனுடைய அமல் ஒன்றும் அங்கு போய் பார்த்தா இருக்காது. இங்க நினைச்சு கொண்டிருப்பார்கள், நாம் நல்ல அமல் செய்கிறோம், கூடுதலாக தொழுகிறோம், கூடுதலாக நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எவனுக்கு ஈமான் ஒழுங்கில்லையோ அவனுடைய இத்தகைய அமல்கள் அனைத்தும் பயனற்றதாக ஆகிவிடும் என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் விளங்கியிருக்கிறோம். ஈமான் என்றால் என்ன? நம்புவோம், ஒன்னென்று நம்புவோம். அதுக்கு நேர மாற்றம் தான் சிறுக்கு. இன்று உலகத்தில் கண்டதெல்லாம் சிறுக்கும், கொண்டதெல்லாம் கௌரவமாக நடந்து கொண்டிருக்கிற காலம். சிறுக்கு என்னன்னு தெரியல, ஈமான் என்னாட்டு வளர்ந்தே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலம். ஈமான் என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ வள்ளிக்கு புள்ளிக்கு மாற்றம் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். அதில் எந்த சந்தேகமும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அதில் 100 விஷயத்தில உதாரணம் 99ஐயும் நம்பி ஒன்றை மட்டும் நம்ப இல்லை என்றால் மூமின் அல்ல. மூமினாக வேண்டுமா இருந்தால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதை கொண்டு வந்தார்களோ, எதை எதை நாம் விசுவசிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தனையும் விசுவாசத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். விசுவாசம் எவனுக்கு இருக்குது எவனுக்கு இல்லை என்று நமக்கு எப்படி வழங்க முடியும்? நடைமுறைகளை கொண்டுதான் வழங்க முடியும். விசுவாசம் உள்ளவனுடைய நடைமுறைகளை கொண்டுதான் அவனுக்கு விசுவாசம் இருக்குது என்று நம்ப முடியும். அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமா இருந்தால் எல்லாவற்றையும் விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு உகப்பானவர்களாக ஆயிருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எவ்வத்துவையும் விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனொருவனுக்கு உகப்பாக ஆகவில்லையோ அதுவரையில் அவனுடைய ஈமான் பூர்த்தியாக முடியவே முடியாது. இது நாம் இங்கு ஓதக்கூடிய புகாரியில் உள்ள ஹதீஸ். ரசூலுல்லாஹி உகப்பதென்றால் என்ன? நான் ரசூலுல்லாஹை உகந்திருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது எது எல்லாம் உகந்தார்களோ அத்தனையும் உகக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது எதை வெறுத்தார்களோ அத்தனையும் வெறுக்க வேண்டும். அவங்களுடைய நடைமுறைகளை எந்த அளவு நபி அவர்கள் எது எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அமல்கள் எல்லாம் ஈமானுக்கு அடையாளம்.
அது ஈமான் சேர்ந்தது, ஜுதுல சேர்ந்ததல்ல. ஈமானுடைய ஜுது 6 என்று நாம படிச்சிருக்கிறோம், சின்னதிலேயே படிச்சிருக்கோம். அது புகாரியிலையும் வருது, முஸ்லிம்லையும் வருது, எல்லா கிதாபிலையும் வருது. மலையாளத்துல 10 கிதாப் இருக்கு, சின்ன பிள்ளைகள் ஓதுது. அதுல முத்தபரித் என்ற கிதாப் இருக்கு. அந்த கிதாபில முதலாவது ஹதீஸ் ஈமான பற்றி தான் வருது. எப்படி என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத் அப்படி இருக்கும் போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார். இது தலா அலைனா ரஜுலுன், ஹதீஸ் ஆரம்பம். எங்களுக்கு ஒருவர் வந்தார், நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்தார். முடி கடுமையான கருப்பு, உடை கடுமையான வெண்மை. அவர் வெளியிலிருந்து வந்தவர் என்று யாருக்கும் சொல்ல முடியக்கூடிய எந்த அகரும் அவரில் இல்லை, அடையாளங்கள் ஒன்றும் இல்லை. உதாரணமாக, ஒரு பிரியாணியா இருந்தால் கொஞ்சம் கசங்கி இருக்கும் உடுப்புகள், கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கும், இப்படி எல்லாம் இருக்கலாம் தான். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இவரை தெரியவும் செய்யாது. அப்ப எங்களிலே உள்ளவரும் அல்ல. அவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காலை மடித்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து கொண்டு, அக்பிர்னி அனில் யா முஹம்மத், அக்பிர்னி அனில் ஈமான், நபியே நாயகமே, எனக்கு ஈமானை பற்றி அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ர கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று 6 விஷயத்தை எண்ணினார்கள். இது நாம் எல்லாரும் படிச்ச விஷயம் தான். இந்த 6 விஷயம் உலகம் அப்படியே சுத்தி கொண்டிருக்கு. ஆனால் ஆகப்பெரிய அறிவியங்களும் அல்லாஹ் பற்றி தான் அறிகிறார்கள். சின்னம்மா அவங்க படித்தரப்படிக்க அறிகிறார்கள். தௌஹீத்ங்கிறதும் ஒன்னே ஒன்னு நம்புறது, ஷிர்க்ங்கிறது ஒன்னை பலதென்று நம்புறது. எப்படி என்றால், அல்லாஹ்வை போல இன்னொருவன் இருக்கிறான் என்று நம்புறது. லாத்திலேயோ அல்லது சிபாத்திலேயோ அல்லது செயல்லையோ அல்லாஹ்வை போல இன்னொருவனும் இருக்கிறான் என்று நம்பினால் அது ஷிர்க். ஆனால் அல்லாஹ்வை போல தாய்மம் பின்னதாக இன்னொருத்தன் இருக்கிறான் என்று நம்பினால் அதுதான் ஷிர்க்கே தவிர சுஜூது செய்வது கூட ஷிர்க் அல்ல. ஒருவன் ஒரு கபருக்கு முன்னால் போய் சுஜூது செய்தான், உதாரணம், அவனை முஸ்லிக் என்று சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீமா இருந்தால் ஒரு முஸ்லிக் என்று அவனை சொல்ல முடியாது, எந்த காரணம் கொண்டு முடியாது. காரணம் என்ன? ஆனா இது ஹராம் தான். இந்த வேலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்து விட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று தடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஹராமாக்கப்பட்டு போச்சு. ஆனா இது ஷிர்க் அல்ல. ஷிர்கா இருந்தால் அது நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். அந்த ஷிர்க்கை விட்டு தப்புறது இப்லீஸ் மட்டும்தான். சுஜூது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்யறது ஷிர்கா இருக்குமே, ஆனால் இப்லீஸ் மட்டும்தான் தப்புவான். மலக்குகள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய கலீஃபாவான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னுக்கு சுஜூது செய்தார்கள். சுஜூது யாருக்கும் இருக்கலாம். அது சுஜூதுங்கிறது இபாதத்துல சுஜூது அல்ல, அது விளங்கிக் கொள்ளும். சுஜூதுல 2 வகைப்பட்ட சுஜூது இருக்கு அந்த காலத்துல. இப்ப நமக்கு இல்ல, நமக்கு தஹிய்யத்துக்கு சுஜூது இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தின காலத்துல நாம் சலாம் சொல்வதற்கு பதிலாக பெரியவர்களிடத்தில் போனால் அவர்களுக்கு சுஜூது செய்வது வழக்கமா இருந்தது. உதாரணமாக, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துக்கு வந்த பொழுது சுஜூது செய்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன சகதி இது? நாயகமே, நான் போன நாடுகளிலே அவங்களுடைய மன்னர்களுக்கு பெரியார்களுக்கு எல்லாம் இப்படி சாஷ்டாங்கம் செய்கிறார்கள், அப்படி சாஷ்டாங்கம் செய்ய தகுதியானவங்க நீங்க தான், அதனால நான் செய்தேன், இனிமேல் செய்ய வேண்டாம். அது ஷிர்கா இருக்குமே. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருப்பார்கள்? தெளிவா சொல்லி கொடுத்திருப்பார்கள். அப்படித்தானே? ஷிர்க் செய்தவன் யாரு?
முஷிரிக்கு. ஷிர்க் எவன் செய்தானோ அவன் முஷிரிக்கு. முஷிரிக்கு சொன்ன அர்த்தம் என்ன? இணை வைத்தவன். அப்ப காபராகி விட்டான். அவன் ஈமான் முஸ்லிமாக வேண்டுமா இருந்தால், மூமினாக வேண்டுமா இருந்தால் என்ன வேணும்? கலிமா சொல்ல வேண்டும். அப்படி அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லவில்லை. இரண்டாவது கலிமாவை புதுப்பிங்கன்னு சொல்லல. அப்ப அதனால என்ன விளங்குது? அது ஷிர்க் அல்ல என்று விளங்குதா இல்லையா? ஹராம். ஆனா யார் அவர்களை சிந்திச்சுகிறார்கள்? ஆனா கபரை முத்தமிடலாம், அதை பத்தி பிரச்சனை. இப்னு தீமியாவோட சம்மதிச்சிருக்கிறார். இப்னு தீமியாவோட ஃபத்வா என்னட்டு இருக்கு? அவரே சொல்றார், ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் ஒரு கபரை முத்தமிட்டால், அல்ல வாசல் படிக்க முத்தமிட்டால், அவன் அந்த அவுலியாவுடைய பரக்கத்தை நாடி முத்தமிடுறானே தவிர வேறொன்றும் அங்கே இபாதத் அல்ல என்று. அதே கரீனத்து அத்தாழ்ச்சி. ஒரு மூமின் இருப்பதுதான் அத்தாழ்ச்சி. மூமின் அல்ல அல்லாதவனுக்கு இபாதத் செய்ய மாட்டான். அப்ப இதுதான் ஈமான். தௌஹீதுங்கிறது இதுதான். ஒருவனே ஒருவன் என்று நம்புறது. உதாரணமாக ஒரு லைட் இங்கி அது ஒன்னு அவன் நம்புறான். ஒருவன் மாலக்கண்ணன். மாலக்கண்ணன்டா இரவையில ரெண்டா தெரியும். அவனுடைய இந்த ரெண்டு நிரப்பு ஒன்னா கூடாது. கூடாம வெவ்வேறா தெரிஞ்சிருந்தா ஒரு சாமான ரெண்டா தெரியும். அப்ப அவன் என்ன செய்வான்? ஒன்னு ரெண்டு சொல்லுவான். அது ரெண்டு நம்பினா இருக்கு. உலகத்திலே அல்லாஹ் தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புத்தகங்கள் தான் எல்லாத்தையும் படைத்தார். பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பற்றி சொல்றாரு. وَإِنَّ مِنْ جُودِكَ الدُّنْيَا وَضَرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. وَإِنَّ مِنْ جُودِكَ நபியே நாயகமே, உங்களுடைய கொடையில் இருந்து உள்ளதான் அத்துன்யா வளர்றதா, துனியாவும் அதனுடைய சக்கலத்தியான ஆகரமும். இது ரெண்டும் உங்களுடைய கொடையில் இருந்தா வந்து. ஒமின் ஒலூமிக்க, உங்களுடைய அறிவிலிருந்து சொல்பம் தான் இல்மல் லௌஹி வல் கலமி, லௌஹ கலத்துடைய அறிவு ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து சொல்பம் கூறாவுன. அப்ப லௌஹ கலத்தை விட கூடுதலான அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. அது எப்படி என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். லௌஹிலே எழுதப்பட்ட அறிவு யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித்து இன்தஹு உம்முல் கிதாப் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதிலே அவன் அழிக்கிறான், ஸ்திரப்படுத்துறான். அவனிடத்தில் உம்முல் கிதாப் இருக்கு. அந்த ஆதியில் இருந்து துனியாவை அழியிற மட்டுக்கும் என்னென்ன நடக்கும் அதைத்தான் எழுதுறான் லௌஹில. ஆகரம் சம்பந்தமான விஷயம் அதுல இல்லை. ஆகரத்தில் நடக்கிறது வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு அதுவும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நீங்க நினைக்க கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சுயமாக அறிந்தார்கள் என்று. அப்படி யாரும் நினைக்க கூடாது. சுயமாக யாருக்கும் அறிய முடியாது. எந்த ஒரு படைப்புக்கும் அறிய முடியாது. யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. சின்ன ஒரு உதாரணம். இங்க பாங்கு சொல்ல போகும்போது, இப்ப பாங்கு சொல்லும் போது ஜவாபு சொல்ற சுன்னத்து தானே. பாங்குக்கு ஜவாபு சொல்றோம் தானே எல்லாரும். அல்லாஹ் அக்பர் என்று மோதியார் சொல்லும் போது நாமளும் என்ன சொல்றோம்? அல்லாஹ் அக்பர் தானே சொல்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது அதையே திருப்பி நாமளும் சொல்றோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது அதையே திருப்பி நாமளும் சொல்றோம். அப்படித்தானே பாங்கு ஜவாபுல. ஹய்ய அலா ஸலான்னு சொல்லும் போது அதை திருப்பி சொல்ல இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது ஏன் வந்தது? ஏன் சொன்னாங்க? இதை இப்படி ஏன் சொல்லப்பட்டது? இதுவரைக்கும் அப்படி திருப்பி திருப்பி அதே சொன்னாங்க. இப்ப என்ன மாற்றம்? இப்ப இங்க செயல் ஆரம்பம். முன்னே அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னது சரிதான். நாமளும் அதை ஏற்று பாடினோம். இனி அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொன்னான். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேற நாயன் இல்லைன்னு சாட்சி சொன்னான். அதை நாமளும் ஏற்று பாடினோம். ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அப்து என்று சாட்சி சொன்னார்கள். அதையும் நாம் ஏற்று பாடினோம். இப்ப என்ன சொல்றார் மோதியார்? ஹய்ய அலா ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லும் போது என்ன வேணும்? இங்க செயல் வேணும். தொழுகைக்கு வரணுமா இல்லையா? வர்றதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். நடந்து வரணும் தூரமா இருந்தா. இல்ல எலும்புவாத வேணுமா இல்லையா? அப்போ நாம் என்ன சொல்றோம்? லா ஹவ்ல
வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வுக்கு கொண்டே ஒழிய ஹவுலும் இல்ல குவத்தும் இல்ல என்றால் பாவத்தை விட்டு நீங்க சக்தியும் கிடையாது, நன்மை செய்ய சக்தியும் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொண்டேதான் இருக்கு, அல்லாஹ் கொண்டே ஒழியே இல்லை. விளங்குதா? அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு மூமினுக்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொண்டுதான் நடக்குது என்று ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள் என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு ஒலி அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவரின் வழியாக அல்லாஹ் செய்தார். இதுதான். இதுக்கு அரபில மஜாஸ் சொல்வார்கள். மஜாஸ் என்றா இரவல் சேர்மானம், உரிய இடத்துல சேர்க்காமல் வழியில சேர்க்கிறது. உதாரணமாக, நீங்க இன்றைக்கு எங்க குளிச்சீங்கன்னு கேட்டால், நான் கிணத்துல குளிச்சேன். எந்த மனுஷனும் கிணத்துல குளிக்கிறது இல்லை, நான் காணவும் தண்ணியில குளிக்கிறோம். அந்த கிணத்துல உள்ள தண்ணியை அள்ளித்தலையில ஊத்துறானே தவிர கிணத்துல கொண்டு விழுந்து யாரும் குளிக்கிறது இல்ல. கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல குளிக்கலுமா? அப்ப தண்ணி நிக்கிற இடம் கிணறானதுனால கிணத்துல குளிச்சேன்னு சொல்றான். பைப்பிலேயே குளிச்சேன்னு சொல்றான். என்ன காரணம்? தண்ணி வர்ற இடம் பைப்பு. விளங்குதா? அப்ப இடத்தை சேர்த்து. இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்லயும் புலம்பியிருக்கிறான். புல் நபியை சொல்லுங்க, எத்தவப்பாக்கும் மலக்குல் மூத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களை கொண்டு சாட்டப்பட்ட மலக்குல் மூத்து உங்களை மூத்தாக்குவார். ஒரு ஆயத்துல. இன்னொரு இடத்துல வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மூத்தாகிற இடத்துல அல்லாஹ் மூத்தாக்குறான். இது ரெண்டுல ஒண்ணு போல ஒண்ணு சரியா? குர்ஆன்ல பல வாதி சரியா சொல்லலுமா? எல்லாம் சரிதானே? அதுல என்ன வித்தியாசம்? இது மஜாஸ். அரபி வந்து உங்களுக்கு மஜாஸ் என்ன சொன்னது? இரவில் சேர்மானம். நம்ம சாதாரண புலங்கிறது தானே. அந்த ஊர்ல கேட்டு பாருங்கண்ணா, யார்கிட்ட கேட்க, அந்த ஊருள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்ராயல் மூத்தாக்குவார். இஸ்ராயலுக்கு மூத்தாக்குறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்தாலே சக்தி அல்லாஹ் தான் கொடுக்கிறான். இது போல நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் யார் கொடுக்கிறான்? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நபிக்கு செய்யலாதா? ஏன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்களே, இன்னி உப்ரியுல் லக்மஹ வல் அப்ரஸ வஹில் மூத்தா பிஇذنில்லாஹ், நான் புறவிக்கோடு சுகப்படுத்துவேன். உத்தரவு அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம தான் நபிமார்கள் பேச மாட்டாங்களே. யாருக்கும் பேசலாது அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாம. நமக்கு இனி அல்லாஹ்வுடைய சக்தி என்று தெரியாது. திரை உள்ளதுனால தெரியாமல் நாம பாடுபடுறோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, சீரான தெரியும். அப்ப எல்லா நபிமார்களும் அவங்க ஒவ்வொரு மொழிஜாத்துகளை அவங்களுக்கு பிரத்யேகமா கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்னு ரெண்டு அல்ல, வகுல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிசுன் வர்பம் மினல் பஹரி அவ் ரஷபம் மினத் தியமி. மூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வகுல்லுஹும் அந்த நபிமார்கள் அடங்கலும் மின் ரசூலில்லாஹி முல்தமிசுன், அவங்களுடைய மொழிதாத்து அறிவு அது இது அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க? முல்தமிசுன் வர்பம் மினல் பஹர், பெரிய கடல்ல இருந்து ஒரு கல்லு. மற்றவங்களுடைய அறிவையும் ரசூலுல்லாஹ் அறிவையும் தாரதமியப்படுத்தி பார்த்தால் எப்படி? ரசூலுல்லாஹ் அறிவு பஹராகவும் மற்றவங்களுடையது ஒரு சிறங்கையாகும். உண்மையும் அப்படித்தான். கிதாபு ஷிஃபாவிலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் நினைக்கிறேன், யூதரான ஒரு ஆலிம், அவர் இஸ்லாமானவர். அவர் சொல்லுகிறார், நான் 72 வேதம் பார்த்திருக்கிறேன், வேத புஸ்தகங்கள். அதுதானே வேதம், சுழப்பையும் சேர்த்து பார்க்கலாம் தானே. சுழப்புங்கிறதும் விலக்கி கொடுத்துதான் இருக்கு. 72 வேத புஸ்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன், இறைவனால் அனுப்பப்பட்டதுகள். அதிலே ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுக்கு உகம சொல்லி இருக்கிறார்கள். எப்படி என்றால், உலகத்தில் உள்ள தரிமணல் அத்தனையும் அறிவுகளாக கணக்கெடுத்தால் அதில் ஒரு தனிமணல் ஆதம் நபி முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் பங்குட்டு கொடுக்கப்படுது இந்த ஒரே ஒரு மணல் தான். அதுல எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை அறிவாளிகள், எந்தெல்லாம் ஜாதி அறிவாளிகள். அப்ப இந்த அறிவெல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹ் அறிவு கிறங்க இருக்கு. எத்தனையில் ஒண்ணு, கோடிக்கணக்குன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வோட தரம் இதுக்கெல்லாம் உயர்வு.
அதான் புது ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், லோனா தபத்து கத்ரஹு ஆயாத்துஹு இலமா அஹயஸ்முஹு ஹீன யுத்ஆ தாரி சர்ரிமமி. ரசூலுல்லாஹ்வுடைய தகுதிக்கு அவங்களுடைய ஆயாத்துகள் காண்பிக்கப்படுறதா இருந்தால், முனாசபத்தாக காண்பிக்கப்படுறதா இருந்தால், அவங்களோட பேர் சொல்ற இடத்துல மூத்தானவர்கள் எல்லாம் ஹயாத்தப்படும், உக்கிப்போன எள்ளுகள் எல்லாம் ஹயாத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் என்று ரசூலுல்லாஹ்விட சொல்லும்படி அல்லாஹ் ஏவுறான். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மாதிரி செயல்களை கண்ட உடனே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சில செயல்கள் செய்ததுனாலே அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய சங்கதிகள் காட்டும் போது இந்த மாதிரி சொல்லிடுவான். இதுக்கு பயந்துதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியை சொல்லுங்க, நான் உங்களை போல மனுஷன் தான், மனுஷனுங்கிற இனம்தான், உங்களை போல எல்லா விஷயத்திலையும் அல்ல, உங்களை போல எல்லா விஷயத்திலும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லென்று சொல்லும் போது பாருங்க, கருங்கல்லு, செங்கல்லு, சிமெண்ட் கல்லு, பல ஜாதி கல்களும் இருக்கு. இந்த கல்லுகள் எல்லாம் நாம எடுத்து அல்மாரில வைக்க மாட்டோம். ஒரு மாணிக்க கல் கிடைச்சா உடனே அல்மாரில வைக்கும். எல்லாம் கல்லு தானே, முத்தலக்கா சொன்னா அத்தனையும் கல்லுதான். அப்ப இது போல மனித குலத்திலே மாணிக்கம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பேசினால் பாலகல் முத்தாஹு ஃபீ அவ்சாபிஹி ஃபமா பலவ் பாலிகும் மிஅஷார மா ஊதி பிமா ஃபில் பாலிபால். பாலகல் முத்தாஹு ஃபீ அவ்சாபிஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுரையில மதுரை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கடப்பு காட்டி சொன்னார்கள். சொன்னாலும் கூட 10 கூட வரையில்லை, வராது. ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் யாராலும் பேசி முடிக்க முடியாது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வசீலாவை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியுமே தவிர, வசீலா இல்லாமல் அல்லாஹ்வை அடையே முடியாது. எப்படி என்றால், இந்த பாருங்க, நான் இது என்னத்துக்கு வச்சிருக்கிறேன், இது ஒரு திரை தானே, 2 கல் எழுத்து எனக்கு தெரியல, இதை வச்சு ஒண்ணு மர ஒரு வசீலா. இதே போல பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வசீலாவோட அல்லாஹ்வோட நெருங்குவதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா இல்லாமல் அல்லாஹ்வோட நெருங்குவதும் உதாரணம் எப்படி என்றால், பூத கண்ணாடியை கொண்டு நெருப்பத்தை சூரியனில் இருந்து நெருப்பெடுக்கிறதும், கண்ணாடி இல்லாமல் சூரியனில் இருந்து நெருப்பெடுக்கிறதும் போல துப்பியாக்கள் எல்லாம் உதாரணம் கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, பூத கண்ணாடி ஒண்ணு எப்படி பிடிச்சு சூரியனுக்கு நேரா பிடிச்சி கீழே ஒரு துரும்ப பிடிச்ச உடனே என்ன செய்யும், ஒரு செகண்ட்ல நெருப்பு பற்றும். அந்த கண்ணாடி இல்லாமல் நீங்க 100 வருஷம் புரியுங்க வாப்பு இருக்கும்பா சூரியனுக்கு கீழே திரை இல்லாம ஒரு காலம் நெருப்பு பற்றும். அப்ப இது என்ன அர்த்தம், இதுல எப்படி இப்படி வர்றது காரணம் என்ன? அந்த அல்லாஹ்வுடைய ஒளியை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அது. ஆசுபரும் பரத்தியாவோட சக்தி கூடுனதுதான் இந்த பூதக்கண்ணன். ஆசுபரும் பரத்தியார் ரலியல்லாஹு பல்கீசுடைய கட்டில எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? யமன்ல இருந்து. ஷாமுக்கும் யமனுக்கும் ஒரு மாத தூரம். இது எங்கிருந்து எத்தனை கோடிக்கணக்கான மைல் இருந்து எழுப்ப கொண்டிருந்தது? சூரியன்ல இருந்து. ஒரு செகண்ட்ல, அவரு செகண்ட்ல ஒரு மாச தூரத்தில தான் கொண்டு வந்தாரு கட்டில். அப்ப இது போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவோட ஒருத்தன் அல்லாஹ்வை அடைய வேணும் என்று நாடி செல்வதாயிருந்தால் அவன் அடைவான். மற்றவன் சூரியனுக்கு கிணறு நின்றமா நெருப்பெடுக்கிறதுக்கு துன்பம் கொண்டு அல்லது கொஞ்சம் ஓலை எடுத்துக்கிட்டு நெருப்பு சூரியனை பிடிச்சி கொஞ்சம் நெருப்பு வேணும் என்று பார்த்துட்டு நிற்கிறான். நிற்க வேண்டியதான், நாள் வரைக்கும் நின்றாலும் நெருப்பு வரப்போறது இல்லை. இது நான் சொல்றதல்ல, பெரிய இமாம்கள் அவங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, அதை பார்த்து தான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, பல இடங்களிலும் சொல்லி காட்டுகிறார். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி.
ولا تجهروا له بالقول كجهر بعضكم بعضا أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல இந்த ஆயத்து இறந்த காரணம் சௌகுலுக்குள் இருக்குதானே ஒவ்வொரு ஆயத்துக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹி முன்னிலையில் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினார். ஏதோ ஒரு விஷயத்துல நீ சத்தம் அவனோட சத்தம் அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ மூமின்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ரசூலுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தம் உயர வேண்டாம், உயர்த்த வேண்டாம். அப்படி சட்டம் முகத்துல என்ன நடக்கும்? அந்த கடைசியில வந்து என்ன சொல்றான்? அந்த ஹபத்த அமலுக்கும் அங்கும் இல்லா தஷூன், உங்களுடைய அமல் அழிஞ்சு போகும், உங்களுக்கு தெரியாது. அமல் அழிகிறது யாருக்கு? ஒரு மூமினுக்கு பாவம் செய்தால் அமல் அழியுமா? அப்ப அத்தீதுக்கு வேலை இல்லாம போயிடும். அப்படிதானே? பாவம் செய்தால் அமல் அழிஞ்சு போற நேரத்தில் அத்தீதுக்கு என்ன வேலை இருக்கு? பாவம் அழியாது. ஒரு மூமினுக்கு பாவம் செய்தால் அந்த பாவத்தை எழுதப்படும், நன்மை செய்தால் நன்மை எழுதப்படும். காஃபர் ஆயிட்டாத்தான் நன்மை அளிக்கப்படும். ஒரு மனுஷன் காஃபர் ஆயிட்டால் என்ன நடக்கும்? பாவத்தை அவனுடைய நன்மை எல்லாம் அளிக்கப்படும். அந்த அமாலுக்கும் வந்தும் லாத்த ஷோரூம், உங்களுக்கு தெரியாம உங்களோட நன்மை எல்லாம் அளிக்கப்படும். காஃபரானது தெரியாது. ரசூலுல்லாஹ்வை தரம் குறைச்சால் காஃபரா போயிடுவான் என்று சரியாக சொல்லாமல் இஷாராவா சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய தரம் குறைச்சா அமல் அழிஞ்சு போகும், உங்களுக்கு தெரியாது. அப்ப காஃபரா போயிடுவாய். காஃபரா போனா இனி என்ன அமல் செய்து என்ன புண்ணியம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போல மனிதர் என்று சிலர் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வை புகழ்றதா, ரசூலுல்லாஹ்வை தரம் குறைக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபி மனைவிமார்களே நீங்க மற்ற பெண்களை போல அல்லன்னு அல்லாஹ் சொல்றான். என்னதுக்காக? சித்திக் அக்பருடைய மகள் ஆயிஷா நாயகி, அவருடைய மகளே தான் அஸ்மா பீவி. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சித்திக்குடைய மகள் என்கிறதுல எந்த வித்தியாசமும் இல்லை தானே. இப்ப ஆயிஷாவை பார்த்து இப்படி ஆயத்து வந்திருக்கே, இல்ல எல்லா மனைவிமாரையும் பார்த்து என்ன அர்த்தம்? நீங்க நபியோட பந்தம் வச்சதுனால நீங்க மற்ற பெண்களை போல அல்ல என்று அல்லாஹ் சொல்லுங்க. அப்ப நபி மட்டும் நம்மளை போல ஆவார்களா? உங்களுக்கு மனம் வந்திருக்கு பூவோட சேர்ந்ததுனால. இந்த பாருங்க, வாழை நார்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கட்டி இவனுக்கு களத்துல கொடுப்பா, இவனா அதை களத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கொஞ்சம் 4 பூவை கட்டி கொண்டு வந்தா உடனே தலையை குறிச்சு கொடுத்துடுறான். அதுக்கு பேர் என்ன? பூ மாலை. பூவோட இணைஞ்ச நாரும் மணக்குது. இது போலதான் அந்த பெண்கள். விளங்குதா? இப்ப உள்ளவன் சொல்ற எப்படி? இப்ப சிலர் பூவுக்கு மனம் இல்ல, நாருக்கு மட்டும்தான் மனம். அப்படிதானே? நம்ம போல மனுஷனா? அவங்களுடைய மனைவி மரம் போல இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அர்த்தம் என்ன? பூவுக்கு மனம் இல்ல, நாருக்கு மட்டும்தான் மனம். இது எங்கிருந்து வந்த மனம்? நாருக்கு மனம் வந்தது பூவில் இருந்து, அந்த பூவுக்கு மனம் இல்லைன்னு சொல்றான். இது என்ன அர்த்தம்? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முஹிப் அல்ல, ரசூலுல்லாஹ் உகந்தவன் அல்ல. ரசூலுல்லாஹ் உகந்தவனா இருந்தால் சொல்லிருக்கவும் மாட்டான். அப்படி சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் எவன் நோக்கவில்லையோ அவன் மூமினும் அல்ல. ஏன்? முதல் ஓதி வச்ச ஹதீஸ் என்ன? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். புரியுதா? அப்ப சரியான மூமின் அவனுமா இருந்து என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் நேசிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு ஆளை நேசிச்சால் அவருடைய குறைகள் இவருடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் குறையும் இல்லை. குறை இந்த தெரியும், குறையை ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. இந்த சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகமே உங்களை இகழுகிறார்கள் முஸ்லிம்கள். என்ன யாருக்கும் இகழ இயலாது. நான் முகம்மது. முகம்மதுக்கு அர்த்தம் என்ன? புகழப்பட்டவன். என்ன எப்படி இகழுவான்? முகம்மது சொல்லி போட்டு இகழ முடியுமா?
அவன் வாயாலே போடப்பட்ட ஒன்று சொல்லி போட்டு என்ன எப்படி ஏழுவான்? ஒரு சூழ்நிலை தரம் குறைக்க நாடினால் கூட அவன் தவறா போயிடுவான். இன்னொரு உதாரணம் குர்ஆன்ல அவன் சொல்றான், நீங்க நிற்கக்கூடாது, நான் புகாரி எடுத்து வைக்கலன்னு சொல்லி. ரசூலுல்லாவுடைய புகாரி ஒரு இடத்துல புகாரி எடுத்து வச்சு சொல்லணும்னு ஒரு சட்டம் இருக்கும் மாதிரிக்கும். புகாரி உள்ள ஹதீஸ் தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சு இப்ப ரசூலுல்லாவை பத்தி தான் சொல்லிட்டு போறேன். இந்த ஹதீஸ் ரசூலுல்லா சொன்னது. அதுதான் ரசூலுல்லா பத்தி நம்ம அறியணும். ரசூலுல்லாவுக்கு என்ன தரம் உண்டு? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மத்தியில இருந்து அவங்க ரசூலுல்லாஹ்வோட பேச்சு கொண்டிருக்கும் போது பேச்சு விளங்காம இருந்தால் ராயநாய அரசு என்று சொல்றது வழக்கம். அதுல கொஞ்சம் கவனிங்கள். இந்த ராய் என்று சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கள். அது கொஞ்சம் நீட்டினால் அர்த்தம் மாறும். அது யூத பாஷையில அதுக்கு வேற அர்த்தமும் கூட. அப்ப சில ஒருத்தர் பேசும்போது ராயினா யார சொல்லலாம். ராயிண்டா எங்க ஆட்டுடே, ராயிண்டா ஒட்டகம் ஆடுகளை மேய்க்கிறவனுக்கு என்ன சொல்றது? ராயி. அப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதி வரும்போது நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு ராயின்னு சொல்லிட்டேன் என்று அவங்க பெருமையா. அப்ப அந்த சாவி ஓடி வர்றாரு ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு, நியாயமே இந்த சொல் இனி சொல்லக்கூடாது, ராயினா யார சொல்லலாம் சொல் இனி சொல்லக்கூடாது, அது அர்த்தம் மாத்தி சொல்ல போறான் நினைக்கிறானுங்கள் என்று அவர் வரும்போது ஆயத்திறங்க ராயினா, இன்று முதல் நீங்கள் ராயினா என்று சொல்ல பாவிக்க கூடாது. ஏன் ஒருத்தன் அதை கொஞ்சம் மாற்றமா பாவிச்சான். உங்குர்னா, இனி நீங்க அப்படி சொல்ல கேட்கணும் இருந்தா உங்குர்னாங்கிற சொல்ல பாவியுங்கள். ஒஸ்மரு, அதையும் நீங்க பாவிக்காம என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசும்போது காதை கொடுத்து கேட்டு அது ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். ஒலில் காவிரின அதாபுன் அலீம், காவிருக்கு நோவினையான அதாப் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். பின்னுக்கு இப்ப காவிரன்னு சொன்னது யார? இந்த ஆயத்துக்கு பின்னுக்கு காவிரன்னு சொல்லிருக்கு இது யார? வேற யாரும் இங்க சொல்றதுக்கு இல்லையே. இந்த ராயின்னு சொன்னவன் தான் காவிரி, வேற யாரும் இங்க சொல்ல படையிலையே. அப்போ ரசூலுல்லாவை இடையிலென்றொருத்தன் ரசூலுல்லாவுக்கு தெரியாம அவன் பொதுவா சொன்னா சஹாபாக்கள் வளர்த்து வெட்டிருப்பாங்க. இது தெரியாம இடையோடு இடையாக சொல்லுவானே. அப்படி சொன்னவனே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? காஃபிர் சொல்லிட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைக்கிறவன் எந்த காரணம் ஒண்ணும் மூமினா இருக்க முடியாது. ஒண்ணுதான் நம்மை போல மனிதர் என்று ரசூலுல்லாஹ், மனிதர் என்கிற குலத்திலே நம்ம போலதான். ஆனால் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றோம், நீங்க குர்ஆன் ஓதும் போது அந்த ஆகரம் கொண்டு நம்பாதவனுக்கு ஹிஜாப மஸ்தூரா, இதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாப மஸ்தூரா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இதா கரஅத்தல் குர்ஆன, நபியே தாங்கள் குர்ஆன் ஓதினால், ஜஅல்னா பைனக உங்களுக்கு இடையிலேயும் வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா ஆகிரத்தை கொண்டு நம்பாதவர்களுக்கு இடையிலேயும் நாம் ஹிஜாப மஸ்தூரா ஒரு திரையை உண்டாக்கி விடுவோம். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க? அந்த சரீரத்தை மட்டும் தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஹகீகத்தை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஹகீகத் என்னான்னு உணர்றாங்க. இல்ல மாராவு பிஹி இல்லல் பஷரியத்த வல் உபூதியத்த, அந்த அடிமைங்கிறதையும் அந்த சரீரத்தையும் மட்டும் பார்த்து அபூஜால் பார்த்த மாதிரி. அபூஜால் அப்படித்தானே கண்ணா? ரசூலுல்லாஹ் காண இல்லையே. ரசூலுல்லாவோட கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் புழங்கினான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட அவங்க காணானா கண்டிருந்தா இவன் கொண்டிருப்பான். அப்ப ஹிஜாப மஸ்தூர் திரையை கொடுத்துடுறான். திரை கொடுத்தவனுக்கு என்ன விளங்குது? நம்ம பிரம்மன் ரெண்டு விளங்க, ஹகீகத்து விளங்க இல்லை. ஹகீகத் என்ன? ரசூலுல்லாஹ் ஹகீகத் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் எங்கிருந்து வந்தாங்க? அவங்களோட ஹகீகத் வஹதத். அந்த பண்ணு பேச போனா இங்க இப்ப அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு போய் நான் குழம்ப முடியாது. அதனால நேரம் போயிட்டு அப்பா சரி இல்ல நீங்க நிப்பாட்டணும்னா சொல்லுங்க. ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நான் விரும்ப இல்லை. ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அர்சல்நாக யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. நபியே, யா அய்யுஹன் நபிய்யு,
இன்னார்சல்னாக்க நான் நிச்சயமாக உங்களை அனுப்பியிருக்கிறேன் ஷாஹிதன் முபஷிர், சாட்சியாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடியவராக. உண்மையான சாட்சியா கள்ள சாட்சியா? நல்ல சாட்சி தானே சொல்லணும். அல்லா சாட்சி சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் அனுப்பியிருந்தால் வெள்ள சாட்சி தானே சொல்லணும், கள்ள சாட்சி இல்லாது. அப்ப எல்லாம் பார்த்துதான் ஆகணும். அதில் இந்த அந்தம் வரைக்கும் உள்ள எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கணும், பார்த்திருக்கணும். பார்க்காம எப்படி சாட்சி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உங்களில் ஒரு ஆளுடைய ஒரு காலிலே முள்ள குத்தினால் கூட அதனுடைய வேதனை எனக்கு தெரியுது. அனுபவம் அப்படி இல்லை. எல்லாம் ரசூலுல்லாஹ் என்றால் ஷஜரத்துல் கவுன் என்கிற அந்த மரத்துக்கு சூரிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்லுகிறார்கள். ஒரு ஆயத்தில் வருதுதானே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ. அல்லாஹ்வும் அமரர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்லுகிறார்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்றீர்கள்? அல்லாஹ்வு ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹ் நீங்க ஸலவாத் சொல்லுன்னு சொல்றீங்க. திருப்பி அதைத்தான் சொல்றீங்க. உங்களுக்கு என்ன ஸலவாத் சொல்லுங்க? இப்ப என்ன அர்த்தம்? ஸலவாத்துக்கு அர்த்தம் அல்லாஹ் ஸலவாத் சொல்றது என்றால் ரஹமத்தை ஊட்டி கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரஹமத்தை செரிச்சு கொடுக்கிறது. மலக்குகளும் துஆ கேட்கிறது, மூமின்களும் துஆ கேட்கிறது. என்னதுக்கு துஆ கேட்கிறாங்க? ரஹமத்தை அங்க ஊத்தி கொடுங்கன்னு துஆ கேட்கிறது. எங்க ஒரு கொடியை நாட்டினால் அந்த கொடியிலே காய்கள் பழங்கள் எல்லாம் அங்கிட்டு படர்ந்து கிடக்கும். அதுக்கு தண்ணி ஊத்தினால் மரம் பட்டுதானே ஊருக்கு ஊத்தாம இருந்தா, ஊருக்கு ஊத்தினாத்தான் அந்த காய்க்கும் இலைக்கும் எல்லாம் கிடைக்கும். அதனால நான் எல்லா இலையும் என்ன கேட்குது? ஊருக்கு ஊத்தப்பா, தண்ணியை ஊருக்கு கொடு. அதான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அந்த ஷஜரத்துல் கவுன்ங்கிற ஊருக்கு அந்த அடிவேருக்கு தண்ணியை குடிவா ரஹமத்தை ஊத்தி கொடு, அப்பதான் எங்களுக்கு வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு எல்லாம் அடிவேறு அவங்களிடம் தான் வரணும். அல்லாஹ்வுல் முஅத்தி இன்னமான காசின் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுக்கிறான், நான் அதை விநியோகிக்கிறேன். அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், நான் அதை விநியோகிக்கிறேன். எதில் நுபுவத்தில் இறப்பாய் மாகதத்து எதில் விலாயத்தின் உலாகும் இன்குசமி. அந்த விலாயத்துங்கிற கை அல்லாஹ்வில இருந்து எடுக்கிறத நுபுவத்துங்கிற கை இங்க பங்கு வச்சு கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஸகுல் ஆலம் என்ற பேர் இருக்கு. பரஸகுல் ஆலம் சொன்னா பரஸகுங்கிறது ரெண்டுக்கும் இடமத்தி, ரெண்டு வஸ்து அதுக்கு இடமத்தி. ஒண்ணு ஹலரத்தை உலூஹியா, ஒண்ணு ஹலரத்தை ஊதியா. ஒண்ணு ஊதியத்து அடிமைகள் ஹாதிது, ஒண்ணு கதீம் இறைவன் மஅபூது. அவனுக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம், இணைய முடியாத தூரம். இது புதுசு, அது பழசு. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வஸ்துதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஒரு பக்கம் அங்கே, ஒரு பக்கம் இங்கே. உதாரணமா இந்த பாருங்க, நம்முடைய எல்லுகளையே பாருங்களேன். இந்த இங்க இந்த முள்ளு ரொம்ப சக்தியான முள்ளு, இந்த முள்ளும் சக்தியான முள்ளு. இந்த ரெண்டு முள்ளையும் இங்க ஜாயிண்ட் பண்ணிருக்கு. அப்படி இதே மாதிரி முள்ளிலே ஜாயிண்ட் பண்ணிருக்கு இல்ல, அது கொஞ்சம் சக்தி குறைஞ்சதா ஒரு ஜாதியா இது ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஜாயிண்ட் பண்ணிருக்கு. இது போல அங்க சேர்க்கறதுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாத்தான் நமக்கு சேர முடியும். நாம எந்த அமல் செய்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் போகாது. இவன் ரசூலுல்லாஹ்வை மதிக்காட்டியும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம போக முடியாது. பரக்கத்துல்லாஹ் அரசுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஹல்கு படைப்பினங்கள், அதுக்கு மேல உள்ளதெல்லாம் ஹஸரத் இலாஹி. இதுக்கிடையில அங்கிட்டு உள்ள இது ரெண்டுக்கும் இடையில உள்ளது நூரே முஹம்மது. இங்கே போய்த்தான் அங்க போகணுமே தவிர அங்கிருந்து வரதெல்லாம் அங்க வந்துதான் இங்க வரணும். அப்படி எல்லாமே நேரடியாக எவனுக்கும் வராது. நீ நேரடியாக எவ்வளவு கேட்டாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு வராம வராது. யா அல்லாஹ் எனக்கு அதற்குரிய கேரளாவில் ஒருத்தர் கேட்டான், ஒரு வஹாபி துன்யாவுக்கு வாதப்பிரதிவாதம் நடந்தது. ஒருத்தர் கேட்கிறான், எனக்கு சபையில ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு, யா அல்லாஹ் எனக்கு யா மஹித்தீன் எனக்கு தண்ணி கொடுங்க. துன்யாக்கள் மஹித்தீன் யா மஹித்தீனை கூடன்னு சொல்ல கேட்கறது தானே.
குழப்பம் யா மொய்தீன் சொல்றது தானே. இப்படி கிளாஸ் தண்ணி மொய்தீன் சக்தி இருந்தால் இன்னும் வந்திருக்கும், இந்த கிளாஸ்ல தண்ணி வந்திருக்கும். சரியா? சரி. அப்ப அவருக்கு சக்தி இல்லைன்னு இவன் சொல்லி முடிச்சுட்டான். அப்ப ஒரு சுன்னத் ஜமாத் ஒரு மௌலவி எழுப்பி, அல்லாவுக்கு சக்தி உள்ள நீங்க நம்பிக்கிறீங்க, நம்ம நம்பிக்கை தானே, யாரெல்லாம் எனக்கு இந்த கிளாஸ்ல வந்து தண்ணி இல்லையே, சத்தியா அல்லாஹ் சக்தி இல்லைன்னு சொல்ல போறியா, நீ நிச்சயமா காவரா போவாய். இது போல அந்த மொய்தீனுக்கும் அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறான், இவனுக்கு தர மாட்டான். நீ அது நம்ப இல்லை. அவர்கிட்ட கேட்கிறவர் கேட்டா, கேட்கிற மாதிரி கேட்டா அவரும் கொடுப்பார். அப்ப இது அவுலியா தாரன்னு சொன்னா, அவுலியா அல்லாவை விட்டு தனியாக இயங்குறாருங்கிற ஈமான் நம்மகிட்ட இல்ல. இருக்கா? எந்த ஒரு மூமினிட்டையும் இல்ல. ஒரு மூமினிட்ட வராது. அல்லாவை கொண்டே அல்லாது அணுவும் அசையாது என்று ஈமான் உரைச்சிருக்கக்கூடிய நாம் ஒரு அவுலியா செய்தன் சொன்ன அர்த்தம் என்ன? நெருப்பின் வழியாக அல்லாஹ் சுட்டான். ஒரு இரும்பை நல்லா சூடாக்கினால் அந்த இரும்பு எங்க வச்சாலும் சுடும். நெருப்பிட குணம் பூரா அதுல எஃபெக்ட் செய்யுது. அந்த இரும்பு எங்க வச்சாலும் என்ன செய்யும்? நெருப்பிக்கிற வேலையெல்லாம் செய்யத்தான் செய்யும். இருந்தாலும் அது இரும்பு தான். இதை நெருப்புன்னு சொல்லிடவே கூடாது. நெருப்பின் குணத்தை ஏற்றுக்கொண்டான். இது போல ரசூலுல்லாஹ் பிடிச்ச அல்லாஹ்னு சொல்லலாமா? கண்டது கேட்டதில்லை அல்லாஹ்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கல்கு எப்பவும் கல்குதான், அல்லாஹ் எப்பவும் அல்லாஹ். இது ரெண்டுக்கும் எத்தனை வித்தியாசம். சரி, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்புகளாக மாற்றி அவங்கள எல்லா வஸ்துவையும் கூட கூடுதலாக நேசித்து அவங்களுடைய மஹப்பத்திலேயே நம்முடைய உயிர் போகக்கூடிய நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே